Hi students, welcome to SEMAS classes. Function of several variables. இங்கே Lagrange constraint method apply பண்ணி ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் question. Find the shortest distance and the longest distance from the point 1, 2, minus 1 to the sphere x square plus y square plus z square is equal to 24 using Lagrange method of constrained maxima and minima. இங்க என்ன questions கொடுத்திருக்காங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து 1, 2, minus 1 இருந்து இந்த ஸ்பியர் x square plus y square plus z square is equal to 24 இந்த ஸ்பியருக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம Lagrange constraint மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதாவது Lagrange constraint மெத்தட் ஒரு ஃபங்க்ஷனை சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் பண்ணுறது. இப்போ எனக்கு எந்த ஃபங்க்ஷனை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுன்றத முதல்ல தெரியணும். அப்புறம் அதுக்கான கண்டிஷன் என்னன்றது தெரியணும். இப்போ அதுக்கு நான் முதல்ல அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிக்கணும். இந்த ஸ்பியர்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா pxyz அப்படின்றத அந்த ஸ்பியரில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். அண்ட் கியூவை 1, 2, minus 1 எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா QP டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நான் x1, y1, z1 எடுத்துக்கிட்டு இதை x2, y2, z2 எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்முலா distance between two points square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. இதான் ஃபார்முலா. அப்படின்னா the distance between the point QP is x2 minus x1 the whole square but square root of x minus 1 the whole square plus y minus 2 the whole square plus இங்கே பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. அப்போ என்ன மாறிடும், z plus 1 the whole square. இப்போது இந்த டிஸ்டன்ஸை தான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட்டு லாங்கஸ்ட் இருக்கிற மாதிரி நான் XYZ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ப்ராப்ளத்தை முதல்ல Lagrange constraint மாற்றுறதுக்கு டிஃபைன் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். அதுக்கு நான் XYZ எப்படி எழுதிக்கிறேன்னா x minus 1 the whole square plus y minus 2 the whole square plus z plus 1 the whole square எடுத்துக்கிறேன். அதாவது இதை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிற ஃபங்க்ஷனை நான் எஃப்னு எடுத்துக்கிறேன். சப்ஜெக்ட் டு எனக்கு என்ன கண்டிஷன் வேணும், ஒரு g of xyz வேணும். g of xyzன்றது இந்த ஃபங்க்ஷன் தான். அதாவது x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் மைனஸ் 24. ஸோ இந்த ஃபங்க்ஷனை இந்த கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் நான் இதில் ஸ்கொயர் ரூட் எடுத்துன்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆகிடும். மினிமம் வேல்யூ இதில் நான் அப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கான மேக்ஸிமைஸ் மினிமைஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நமக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும், முதல்ல Lagrange's ஈக்குவேஷன்ஸை எழுதணும். எப்படி எழுதுவோம், கேபிட்டல் F is equal to F plus lambda G. That is, capital F is equal to x minus 1 the whole square plus y minus 2 the whole square plus z plus 1 the whole square plus lambda into x square plus y square plus z square minus 24. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. முதல்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட் லாம்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை ஈக்குவேட் டு 0 போட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி
எக்ஸ் ஒய் இசட் வேல்யூவை கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get the maximum and the minimum distance. ஸோ முதல்ல பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்யும் இசடும் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அப்போ அது டேர்ம்ஸ்லாம் செப்பரேட்டாக இருக்கும் பொழுது 0 ஆகிடும். இது என்னவாகும்? இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 into x minus 1 இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்மும் 0 ஆகிடும். ப்ளஸ் லாம்டா இன்ட்டு இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x வரும். the rest of the term becomes 0. அடுத்தது fy சிமிலர்லி அப்படின்னா ஒய்யை பொறுத்து பண்ணும்பொழுது எக்ஸையும் இசடையும் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இப்போ இது 0 ஆகிடும். இது 2 into y minus 2 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 2y. அடுத்தது fz is equal to இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, இது 2 into z plus 1 வரும் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 2zன்னு வரும். ஃபைனலாக f lambda is equal to இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். இப்போது இங்கே ப்ராடக்டில் இருக்குது. அப்போ இதை பண்ணும்போது 1 ஆகிடுச்சுன்னா இந்த டேர்ம் மட்டும் வரும். எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் 24. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா எஃப்எக்ஸ் எஃப்ஒய் எஃப்இசட் எஃப் லாம்டா கண்டுபிடிச்சிட்டோம். இதோட அடுத்த ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடணும். திஸ் இம்ப்ளைஸ் இந்த டேர்ம் அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இப்போ 2 into x minus 1 is equal to minus 2 lambda x. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். நான் இங்கே எதையுமே கேன்சல் பண்ணல. ஆஸ் ஆஃப் நவ் அப்படியே ஈக்குவல் டு 0 போட்டு ரைட் சைடில் எழுதிக்கிறேன். பின்னாடி அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். fy is equal to 0. This implies that 2 into y minus 2 equal to minus 2 lambda y. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது fz is equal to 0. This implies that 2 into z plus 1 is equal to minus 2 lambda z. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறேன். ஃபைனலாக f lambda is equal to 0 implies x square plus y square plus z square equal to 24. இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறேன். நாம் ஏற்கனவே லெக்ராஞ்சிஸ் மெத்தடில் நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி எஃப்எக்ஸ் எஃப்ஒய் எஃப்இசட் எஃப் லாம்டா 0 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணி y in terms of xல எழுதுவோம். 1ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணி z in terms of xல எழுதுவோம். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சு அதிலிருந்து ஒய்என் இசடை கண்டுபிடிக்கணும். அதான் அடுத்து போட போகிற ஸ்டெப்ஸு. இப்போது 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணுவோம். ஸோ 1 divided by 2. This implies 2 into x minus 1, the whole thing divided by 2 into y minus 2. That is equal to minus 2 lambda x by minus 2 lambda y. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 2 கேன்சல் ஆகிடும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் -2 லாம்டா -2 லாம்டா கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த ஒய்யால் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா xy minus y is equal to இங்கே எக்ஸால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அகெயின் xy minus 2xன்னு வரும். இப்போ இந்த xyயும் கேன்சல் பண்ணிட்டா we get minus y is equal to minus 2x. This implies that y is equal to 2x. அதாவது yயை in terms of xல நம்ம எழுதிட்டோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுப்போம். இப்போ அடுத்தது 1 divided by 3. This implies 2 into x minus 1 by 2 into z plus 1. That is equal to minus 2 lambda x by minus 2 lambda z. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 கேன்சல் ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடில் -2 லாம்டா கேன்சல் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை அகெயின் இங்கே பண்ணோம்னா xz minus z is equal to xz plus xன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இந்த xzடும் இந்த xzடையும் கேன்சல் பண்ணிட்டா
minus z is equal to x ன்னு வரும். This implies that z is equal to minus x. So z-ஐயும் in terms of x-ல கண்டுபிடிச்சிட்டோம். இதை equation number 6 ன்னு வச்சுப்போம். இப்போ substituting 5 and 6 in 4 போட்டோம்னா we get x square. yக்கு பதிலா நான் இதை substitute பண்ணா 2x the whole squared என்ன வரும்? 4x square வரும். plus 4x square. அடுத்தது இங்கே plus x square is equal to 24. இதிலிருந்து இதை ஆட் பண்ணோம்னா 6x square வரும். that is equal to 24. This implies that x square is equal to 24 by 6, that is equal to 4. This implies x is equal to plus or minus 2 ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 5 and 6ல சப்ஸ்டியூட் பண்ணி y and z வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். when x is equal to plus 2 இருக்கும் பொழுது equation 5 implies y is equal to 2 into 2. This implies that y is equal to 4. Similarly, when x is equal to 2, sixth equation implies z is equal to minus 6. அப்போ minus 2 ன்னு வரும். So, first set of values கண்டுபிடிச்சிட்டோம். 2, 4, minus 2. இப்போ இதுக்கு அடுத்தது when x is equal to minus 2, fifth equationல substitute பண்ணா this implies that y is equal to 2 into minus 2. That implies y is equal to minus 4 ன்னு வரும். Similarly, when x is equal to minus 2, sixth equation implies z is equal to minus x. அப்போ minus of minus 2 plus 2 ன்னு வரும். Therefore, the stationary points are first set என்ன வரும்? 2, 4, minus 2. Second set minus 2, minus 4, plus 2. So, இதான் stationary points. இப்போ இந்த points தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் substitute பண்ணோம்னா we get a value. அந்த வேல்யூ பொறுத்து எது மேக்ஸிமம் எது மினிமம்ன்ற பாயிண்ட்ஸை நம்ம வந்து சொல்லலாம். அதிலிருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல f of 2, 4, minus 2 கண்டுபிடிக்கிறேன். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 4, இசடுக்கு பதிலாக minus 2 இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 minus 1 the whole square plus 4 minus 2 the whole square plus minus 2 plus 1 the whole square. இப்போ 2 minus 1 the whole square வேல்யூ வந்து 1 plus 4 minus 2 square 4 minus 2 the whole square, that is equal to 2 square, that is 4 plus இங்கே minus 2 plus 1 add பண்ணா we get minus 1. So minus 1 the whole square equal to 1. So இப்போ இதை add பண்ணா 1 plus 4 plus 1 which is equal to 6. அதே மாதிரி இப்போ இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும். f of minus 2 minus 4 2 substitute பண்ணோம்னா xக்கு பதிலாக minus 2. இப்போ minus 2 minus 1 the whole square plus yக்கு பதிலாக minus 4. அப்போ minus 4 minus 2 the whole square plus zக்கு பதிலாக 2. இப்போ 2 plus 1 the whole square என்ன வரும்? This is equal to minus 3 the whole square plus 9 ஆயிடும் plus minus 6 the whole square 36 plus 3 square that is equal to 9. So 9 plus 36 plus 9 which is equal to 54. இப்போ இது ரெண்டுத்துலேயும் தெளிவாக தெரியுது. This is the maximum value. இப்போ இது minimum value. நம்ம இந்த function distance between 2 points, it's square root of this function. அப்போ square root of root 6 square root of root 54 ரெண்டு வரும். இப்போ shortest distance வந்து square root of root 6. longest distance வந்து square root of 54. square root of 54 எப்படி எழுதலாம்னா root of 9 into 6 எழுதலாம். root 9 ஓட வேல்யூ 3. இப்போ 3 root 6 எழுதிக்கலாம். ஸோ இதுதான்
ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் தி லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.